ஏய் ராணவ, என்னப்பா உடஞ்சு போய் உட்காந்து இருக்கிற? என்னப்பா ஆச்சு உனக்கு? ஒன்றும் அப்படி பெருசா ரோஸ்ட் எதுவுமே வரலையப்பா. நீ அப்பா உடஞ்சு போய் உட்காந்து ஒருத்தர் போய் அட்வைஸ்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அந்த லெவலுக்கு போயிட்டே என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையா? மேபி நமக்கு ஏதாவது கட் பண்ணிட்டாங்களா? இவனை வச்சு சேதனை ஏதாவது செஞ்சு விட்டாரா? ஒன்றும் புரியலையே. ஏன்னா எனக்கு சில பல டவுட் வருது. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை நேற்றுலேருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அருணுக்கான ஒரு சில விஷயங்களை நேற்றுக்கான எபிசோட்ல கட் பண்ணதா சொல்றாங்க. அது என்ன நமக்கு கரெக்டாக தெரியல. எப்படி ரயானுக்கான ஒரு விஷயங்களை இந்த சனிக்கிழமை எபிசோட்ல அப்படியே கட் பண்ணி மொத்தமாக தூக்குனாங்களோ, இந்த ரயான் வந்து அருணுக்கு ஆப்போசிட்டா பேசின விஷயங்கள், அந்த விஷயத்தை மொத்தமாக கட் பண்ணி தூக்குனதா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதே மாதிரி நேத்துக்கான எபிசோட்ல அருண் அவர்களுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் விழுந்திருந்திருக்கு. அருண் அவர்கள் வந்து முத்துக்குமரனை பார்த்து இந்த பா நீ வெறும் மவுத் பீஸ் அப்படிலாம் சொல்லியிருப்பார்ல, அந்த விஷயங்களுக்கு எடுத்து போட்டு சேதனை ரோஸ்ட் பண்ணதா சொல்றாங்க. அந்த விஷயங்களை மொத்தமாக கட் பண்ணிட்டாங்க. அந்த விஷயங்கள் எதுவுமே ஒன்னொரு எபிசோட் வரலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களாம் ஏன்னா இவனை நேற்று ரெண்டு பேருமே டல்லா இருக்காங்க. ராணுவம் செம்ம டல்லா இருக்கான், இந்த பக்கம் பார்த்தா அருண் அதுக்கு மேல டல்லா இருக்கான். ஸோ இதெல்லாம் வச்சு எனக்கு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மேபி அங்கே ஏதோ ரோஸ்ட் விழுந்திருக்குமா? அந்த ரோஸ்ட்டை மக்கள் மத்தியில் கொண்டு வராமல் வேணும் கட் பண்ணுறாங்களா? வீட்டுக்குள்ள மட்டும் ரோஸ்ட்டை கொடுத்துரும், ஆனால் மக்கள்கிட்ட காட்ட வேண்டாம். மக்கள்கிட்ட காட்டினா ஓட்டுகள் டவுன் ஆயிருன்னு சொல்லி தான் பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துடுறாமா? நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி அந்த எபிசோட்ல முடிஞ்ச பிறகு தலை வந்து சுத்தமாக உடஞ்சி முத்துக்குமரன் உட்காந்து சும்மா ஜாலியாக பேசிட்டு இருக்கான். ஜாலியாக பேசல, ஒரு மாதிரி சேடாக உட்காந்து உள்ள என்னெல்லாம் பேசினாங்க, சார் என்ன அட்வைஸ் கொடுத்தாரு, என்ன கன்வர்சேட் ரொம்ப தனித்தனி எல்லாம் கூட்டு பேசினாங்கல்ல, அப்போ உனக்கு என்ன பேசினாங்க, என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி பொறுமையாக லோவாக ஒரு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ முத்துக்குமரன் சொல்கிறான், இதுதான் சொன்னாங்க, இப்படி கேம் ஆனோண்டா, வரப்போகிற நாட்கள் நல்ல கேம் ஆனும், நீ நல்ல கேம் ஆடு அப்படின்னு மாதிரி முத்துக்குமரன் நார்மலாக சொல்லிட்டு அவன் தூங்க போயிட்டான். ஓகேவா? ஏன்னா முத்துக்குமரன் சொல்லிட்டான், இந்த வாரம் நான் நைட்டு நல்ல தண்ணி குடிச்சிட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு காலங்காலத்தில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு என்னென்ன பண்ணலாம், வீட்டுக்குள்ள என்னென்ன கேம் ஆடணும், எதை யோசிக்கணும்னு சொல்லிட்டு பக்காவாக கேம் ஆட போகிறேன் சார். ஏன்னா இந்த ஒரு வாரம் மட்டும் தான் கேம் அப்படின்னு அவனுக்கும் தெரிஞ்சிச்சு. நேற்றுக்கான 2-3 வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், வரப்போகிற அதாவது இந்த வாரம் இருக்குல்ல, இந்த வாரம் மட்டும்தான் வீட்டுக்குள்ள கேமு, அதுக்கு அடுத்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு, அதுக்கு அடுத்த மணி பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் ஃபினாலே, அதுக்கப்புறம் வந்து ஃபினாலே வீக்குன்னு சொல்லிட்டு நான் எதை சொல்லணும் அதே விஷயத்தை நேற்று முத்துக்குமரன் 2-3 இடங்களில் பதிவு பண்ணிட்டான். ஓகேவா? வரப்போகிற ஒரு வாரம் மட்டும் தான் கேம்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த ஒரு வாரம் ஃபுல் உழைப்பு போடணும்னு சொல்லி அவன் தூங்க போயிட்டான். தூங்க போனவர் பார்த்தா ராணுவ வந்து ரொம்ப சேடா இருக்கான். சேடா இருந்து வெளியே வந்து உட்காந்துருக்கான் சோஃபால தனியா. அங்க பார்த்தா அருண் நின்றுட்டு இருக்கான். அப்போ அருண் கிட்ட போயிட்டு எனக்கு அட்வைஸ் கொடுங்க, நான் எப்படி கேம் ஆடுறேன், என்னோட கேம் எப்படி இருக்கு, எனக்கு கேமை மாத்தணுமா, நான் பேசாம என்னோட கேமை மாத்தலான் இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருப்பான். ஏன்னா நேத்துக்கான எபிசோட்லேயே கவனிச்சிருப்பீங்க, சவுந்தரட்ட புலம்பிருப்பான், சேதனை கிட்ட கூட போய் சொல்லியிருப்பான், நான் எனக்கான கேமை மாற்ற போறேன் சார், நான் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் கண்டென்ட் எடுத்துட்டு இருந்தேன், எல்லாரும் ஒரு வேலை போனால் நான் ஒரு வேலை போகணும், நான் வந்து வெளில மாதிரி இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் எடுத்தேன். பட் அந்த கண்டென்ட்லாம் மாற்றி நான் நேர்மையாக இருக்க போகிறேன் சொல்லிட்டு நேற்று விஜிஎஸ்டே சொல்லியிருப்பான். ஸோ அதே மாதிரி தான் நேற்றுக்கு வந்து புலம்பிட்டு இருக்கான், நான் நேர்மையாக இருக்க போகிறேன், எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, எனக்கு எதாவது அட்வைஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அருண்கிட்ட பேசிட்டு இருக்குமோ அருண் வந்து என்ன சொல்கிறாங்க மாதிரி, நெவர் கிவ் அப், அப்படியே நெவர் கிவ் அப், எதுக்குமே கிவ் அப் ஆயிடாத. நம்ம வந்து ஒரு வார் ஜோனில் இருக்கோம், நம்மளாம் வாரியர்ஸாக வந்துட்டு நம்ம சண்டை போட்டே தீரணும், கண்டிப்பாக நெவர் கிவ் அப், நீ கிவ் அப்பே பண்ணிடாத, நம்ம எப்படியும் சண்டை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறான். இதுல அருண் அவர்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும், ஓகே நான் நீங்க எல்லாம் வாரியர்கள் தான், பயங்கரமா சண்டை போடுறீங்க, வாரியர்ஸ் எல்லாம் பயங்கரமா சண்டை போடுவீங்க, நெவர் கிவ் அப் எல்லாம் ஓகே தான், கிவ் அப் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பா கடைசி வரைக்கும் இந்த டாஸ்க்ல இருப்பீங்க, கடைசி வரைக்கும் போராடுவீங்க, எல்லாம் ஓகே. ஏன்னு சாட்டர்டே எபிசோட்ல சேதனை வச்ச ரோஸ்ட்ல போயிட்டு கிச்சன்ல நின்று நான் அவ்வளவுதான், நான் முடிஞ்ச நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சொன்னேன். நீ தானே சொன்ன, இதே வாரியர் தான் சொன்னாங்க நண்பர்களே, இதே வாரியர் தான் சாட்டர்டே எபிசோட்ல சேதனை அடிச்ச அடியில கிச்சன்ல போய் நின்றுட்டு விஷால்ட்ட மச்சான் அவ்வளவுதான் மச்சான், நான் வெளியே போய் என் பொழப்ப பார்க்குறேன், ஏதாவது படங்கடம் கிடைக்கும், இல்லாட்டினா இந்த நாடகமோ என்னத்தையே நடிச்சு நான் பொழைச்சிக்கிறேன் மச்சான், என்னால் முடியல மச்சான்னு சொல்லிட்டு இதே வாரியர் தான் சொன்னார். பட் இப்போ சடனாக பார்த்தா இதே வாரியர் வந்து ராணுவுக்கு போய் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு சுத்தமாக புரியல, ஏன் ராணுவ வந்து இப்போ இவ்வளோ சேடாக இருக்கான்னு எனக்கு சுத்தமாக புரிஞ்சுக்க முடியல. இதில் அருண் வந்து திரும்ப நெவர் கிவ் அப்னு சொல்லிட்டு அருண் என்ன விஷயத்தை வச்சு சேடாக இருக்கான்னா, அந்த ஜெஃப்ரி மேட்டரில் ரொம்ப சேடாக இருக்கான். இந்த ஜெஃப்ரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்கு சேதனை பயங்கரமாக ஒரு செக்மெண்ட் வச்சிருப்பாங்க. என்னன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஃபேவரிசம் பார்த்து கொடுக்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் இவனை டார்கெட் பண்ணி வேணும்னு கொடுத்து அவனுக்கு நீங்க ஏதோ வாழ்க்கை கொடுக்குற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதுல இருந்து நீங்க வந்து ஒரு மைலேஜ் தேடுற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி வேலைகளை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு சேதனை வச்சு செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி இல்லையே, அவனால அந்த ஃபீல் பண்றானே தவிர அதை ஒத்துக்க மாட்டேங்கான். அவன் அதுக்கு தான் கொடுத்தாங்கிறத ஒத்துக்கவே இல்லாம என்ன சொல்றான் தெரியுமா, நம்ம அப்படி பார்த்து கொடுக்கல, பட் அவங்களுக்கெல்லாம் அப்படி தோணி இருக்குன்னா என்ன பண்ணி எனக்கு தெரியல. ஜெஃப்ரி வந்து ஒரு நல்ல பிளேயராக தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. ஜெஃப்ரி வந்து இந்த வீட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆட்டக்காரராக என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. அதனால மட்டுமே இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவருக்கு போனோம் நான் நினைச்சேன். முக்கியமாக இந்த வீட்டுக்கு எப்போ பார்த்தாலும் மெஜாரிட்டிக்கே வராங்க, அந்த மெஜாரிட்டிக்கு ஆப்போசிட் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தேன். பட் இருந்தாலும் ஏன் அவங்க ஒத்துக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு இவன் திரும்பியே சேதனை தான் குறை சொல்லிட்டு இருக்கான்.
எப்படியே திரும்பியும் சேதனை தான் குறை சொல்லிட்டு இருக்கான். பட் எனக்கு என்னன்னா இவன் ஏன் இவ்வளோ சேடாக இருக்கான்? சாட்டர்டே எபிசோட ரோஸ்ட் விழுந்துச்சு, ஓகே. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கான எபிசோட ஒரு சீன் நம்மளால கவனிச்ச முடியும், ரொம்ப சேடாக இருந்திருப்பான், பயங்கர சேடாக இருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணி உள்ள பார்த்தா கன்ஃபர்ஷன் ரூம் வந்தப்போ அங்கேயும் சேடாக இருந்திருப்பான். அங்கே அவனால் எதுவுமே பேசியிருக்க முடியாது, ரொம்ப சேடாக இருந்து. கடைசியில் சேதன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்பான், அண்ணே நான் ஒன்று கேட்டுக்கலாமா? நான் வீட்டுக்குள்ள நிறைய பண்ணிட்டேன், நான் வந்து இப்போ வீட்டுக்குள்ள எப்படின்னு தெரிறேன், நான் வந்து ரொம்ப பேடாக தெரிறேனா, இவனா இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆனால் இவனான்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப பேடாக பார்க்குறாங்களா, எனக்கான நேம் எப்படின்னா இருக்குது, அதை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுங்கண்ணான்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி இறங்கி அழுது உருண்டு சேதன்கிட்ட போய் கேட்டிருப்பான். அதுக்கு சேதனை சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க, நீ அதை பற்றிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத, உனக்கான கேமை நீ ஆடிக்கிட்டே நீ கரெக்டாக ஆடுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கரெக்டாக இருக்க, அப்போல்லாம் நேம் எங்கேயுமே டேமேஜ் ஆகல, கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி சேதனை மோட்டிவேட் பண்ணி அனுப்பியிருப்பாப்ல. அப்போ தான் தலைவர் அழுதுகிட்டே ஒரு மாதிரி சினிங்கிட்டே இங்கேருந்து கிளம்பி இருப்பாப்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெளியூரில் மக்கள் சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல ராணோ சேடாக இருக்கான், ராணோ திரும்ப திரும்ப கேட்குறான், அப்போ ராணோட்ட திரும்ப நீ கிவ் அப் பண்ணிடுறத, உனக்கான ஆட்டத்தை ஆடிக்கிட்டே முடிஞ்ச அளவுக்கு உனக்கான கேமை போட்டுக்கிட்டே இருக்கு, யாரையும் பாதிக்காமல் உனக்கான கேம் ஆடு, கிவ் அப் மட்டும் பண்ணிடுறதுன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணி உள்ளே போனால் உள்ளே போய் ரஞ்சித் கையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் உட்காந்துட்டு, சார் நெவர் கிவ் அப் சார், உங்களுக்கான வழி எனக்கு புரியுது சார், நீங்கள் இப்போ சேடாக இருக்கீங்க எனக்கு எல்லாம் புரியுது சார், பட் நெவர் கிவ் அப் சார் சொல்லிட்டு அங்கேயே போய் இதே நெவர் கிவ் அப் போடுறான். ஏன்னா ஆல்ரெடி அங்கே ரஞ்சித் அவர்களை சேதனை அடி பொழந்து வச்சிருக்காரு, நீ கேப்டனாக இருந்து ஒன்றுமே பண்ணல, வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க, நல்ல வேஷத்தை போட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரஞ்சித் ஆல்ரெடி அடிச்சு பொழந்து வச்சிருந்தார். ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பாய்ஸ் வந்து மொத்தமாக காலியாக போய் தான் இருக்காங்க, ஓகேவா? மொத்தமாக காலி, எல்லாம் என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஏது பண்ணேன்னு தெரியாமல் அப்படியே செதறி போய் தான் இருக்கிறாங்க. இதில் முத்து மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபோக்கஸில் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் என்ன விஷயங்கள் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் பண்ணதான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த லேபர் வெர்சஸ் மேனேஜர் டாஸ்கில் முதல் நாள் சண்டேலே வந்து நம்ம அருண் வந்து முத்துக்குமாரனை பார்த்து நீ வெறும் மவுத் பீஸ் தான், பா நீ வெறும் மவுத் பீஸ் தான் சொல்லிட்டு ஒரு மார்க்கிங் பண்ணியிருப்பார்ல, அந்த மார்க்கிங் சீன் எடுத்து சேதனை எடுத்து பேசி இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்க கூடாது, இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் சொல்லி வார்னிங் மாதிரி கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. ரோஸ்ட்டில் இதோ வார்னிங் மாதிரி கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்களை தான் மொத்தமாக கட் பண்ணிட்டாங்க, ஒன்னொரு எபிசோடில் வரலன்னு சொல்லி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆடியன்ஸாக போனாங்கல்ல, அவங்களும் சொன்னதாக சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இது எவ்வளோ தூரத்தில் இந்த உண்மை நிலவரம் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஓகேவா? ஏன்னா எல்லா வாரமும் நானும் கவனிச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிளப்பி விட்றீங்க, அந்த விஷயங்கள் உண்மை நினச்சி நானும் டமார் டிமார் அடித்து பேசிடுறேன், கடைசியில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதனால் எனக்கு வந்து இந்த இடத்துல நான் ஸ்டாண்ட் எடுக்க விரும்பலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு மார்க்கிங் விஷயத்தை கேட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அவர் மேபி அந்த சாட்டர்டே எபிசோடில் நடந்த விஷயங்களை வச்சு தான் அருண் அவர்கள் சேடாக இருந்திருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் சடனாக யாரோ ஒரு கும்பல் கிளப்பி விட்டுருக்காங்க, அருண்கான அந்த மார்க்கிங் விஷயத்தை கேட்டிருக்காங்க, ரோஸ்ட் நடந்திருக்கு, அதை கட் பண்ணி அருண் அவர்களை காப்பாற்றுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எனக்கு எந்த விதத்தில் நம்பன்னு எனக்கு தெரியல நண்பர்கள். ஏன்னா அந்த முத்துக்குமார் மேட்ரு வந்தாலே எனக்கு நம்ப முடியல, இந்த சிவகுமார் மேட்ரு வந்து எனக்கு வந்து அந்த யாராக இருந்தாலும் சரி அந்த சோர்ஸ் என்னால் நம்பவே முடியல. அதனால் இந்த இடத்துக்கு நான் வரவே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சிட்டு, ராணுவ பயங்கர லோவாக இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம அவன் பேர் அருண் லோவா இருக்காங்க, ரஞ்சித் லோவா இருக்காங்க, விஜய் ஷா லோவா இருக்காங்க, ஜெஃப்ரி லோவா இருக்காங்க, எல்லாருமே லோவா தான் இருக்காங்க, எல்லாருமே ஏதோ ஒரு பையனில் லோவா தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னன்னா நேற்றுக்கான எபிசோட்ல சேதனை வந்து வேணும்னு ராணுவ அடிச்ச மாதிரியே ஒரு செகண்ட் ஃபீல் ஆகுது. ஏன்னா அவன் பேசிட்டு இருக்கான், அவன் கொஞ்சம் சுத்துறான், இல்லைன்னு சொல்ல பயங்கரமாக சுத்துறான். ஆனால் சுத்துற மனுஷன் ஒரு வேணும்னு சொல்லி இறங்கி அந்த இடத்துல லைட்டாக சுற்றி விட்டு நீ சுத்துறன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவன் சுத்துறான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் சுற்றி ஒரு பாயிண்ட்டுக்கு வர ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் உள்ள இறங்கி இல்லை நீ சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி கூட கொஞ்சம் சுற்றி விட்டுட்டு நீ பாரு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த மனுஷன் அடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மொத்தத்தில் வீட்டுக்குள்ள எல்லாமே ஏதோ ஒரு வகையில் லோவாக இருக்காங்க. முக்கியமாக டப்பா நல்லா லோவாக இருக்குது, இந்த பக்கம் ராணுவ நல்லா லோவாக இருக்குது, ரஞ்சித் நல்லா லோவாக இருக்குது. இந்த வாரம் வரப்போகிற டாஸ்கில் எவன் எப்படி ப்ளே பண்ண போறான்னு தெரியல. முக்கியமாக சொல்ல போனா அவன் சரியான பயத்தில் இருக்கான்னு தான் எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நீங்க சொல்லுங்க, சேதன் இந்த மார்க்கிங்கை கேட்டிருப்பாரா என்ன?